Hi, hello, good evening everyone. This is Matilda, Faculty of Science and English. Today we are going to see one of the important lesson in an exam point of view also, and also you have to know as a women என்னென்ன வந்து ஒரு சில விமன் மட்டுமே சக்ஸஸ் பண்ணுறாங்க டாப் பொசிஷனில். ஓகேங்களா, பாட்டம் ஆஃப் த பொசிஷனில் so many விமன்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஓகே, பட் அந்த டாப் லெவலில் ரீச் ஆகுறாங்கல்ல, கை விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் இருக்காங்கல்ல, ரெஸ்பெக்டட் மேடம் திருப்பதி முர்மு அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் ஏ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு அவங்கள யாருன்னு சொல்லிட்டு ப்ரெசிடெண்ட்டாக மட்டுமே இருக்கிறாங்க, அவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற சொல்கிறதுல எல்லா வீடியோஸை விட இந்த வீடியோஸில் ஐ எம் வெரி ஹாப்பி இன் பர்சனலி. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் ஹர். ஓகேங்களா, ஆஸ் ஏ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ மஸ்ட் நோ, யூ ஹேவ் டு நோ, இல்லை யூ மஸ்ட் நோ, நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எஸ்பெஷலி இப்போ பொலிட்டிக்கல் இருக்கிற விமன்லாம் வந்துட்டு நான் வந்து எப்பவுமே அம்மனாக தான் பார்ப்பேன். அவங்களாம் வந்து பிரேவஸ்ட் வாரியராக தான் பார்ப்பேன். பொலிட்டிக்கல் எஸ்பெஷலி பொலிட்டிக்கலில் லீடராக இருக்கிறவங்க அம்மையார் அயன் லேடி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், மதிப்பிற்குரிய ஜெயலலிதா மேடம் அவர்களாக இருக்கட்டும், எல்லா விமனுமே எனக்கு கட்சி பேதமின்றி எல்லா விமனும் எல்லா கட்சியில் இருக்கிற விமனுக்குமே நான் ஃபேனுன்னு சொல்லுவேன். எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப வந்து அலாதி சந்தோஷம் இருக்குது. சரிங்களா, பிஃபோர் என்டர் இன் டு தட் மோட்டிவேஷ்னல் கோர்ஸ் ஆஸ் இதுவுமே ஒரு விமனை பற்றி தான். பி த கைண்ட் ஆஃப் விமன் ஹூ டஸ் நாட் நீட் க்ரௌட் டு ஃபீல் கம்ப்ளீட். க்ரௌடெல்லாம் வேணாங்க, க்ரௌடாக இருந்தால் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆவீங்க. அப்படின்னாக்கா அந்த கிரெடிட்ஸ் வந்து அந்த க்ரௌடுக்கு தான் போகும், உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒருத்தரே போதும். ரிமெம்பர் யூ ஓன் வைப் இஸ் எனஃப் டு லைட் அப் த ரூம். ஓகேங்களா, இருட்டாக இருக்கிற ஒரே ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் ஒரே ஒரு கேண்டிலாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் எனஃப், உங்களுடைய ஓன் வைப்பே போதும். ஓகேங்களா, க்ரௌட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, பி த கைண்ட் ஆஃப் தி விமன் ஹூ டஸ் நாட் நீட் எ க்ரௌட் டு ஃபீல் கம்ப்ளீட். ரிமெம்பர் யூ ஓன் வைப் இஸ் எனஃப் டு லைட் அப் த ரூம். ஸ்பெஷலி விமனுக்காக சொல்லிக்கிறேன், நீங்கள் மட்டுமே போதும், க்ரௌடு தேவை கிடையாது. ஓகே, let's come to our video. This is where she born, president of 15th president of India. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அவங்களுடைய ஆர்டிக்கல் படி இந்த எலெக்ஷன் அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகே, ஓகே, டுடே we are going to see this beautiful woman. இந்த உலகத்தில் யார் அழகானவங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய லிஸ்ட் வச்சுருக்கேன், ஃபீமேல் லிஸ்ட்டு. ஒன் ஆஃப் தெம் ஹர் ஒன்லி. ஓகேங்களா, the way she carrying herself, I'm watching that really inspired me. Today randomly I'm searching that social media, I'm wondering who is she, and the concept oda I want to share some few ideas about her. Okay, she is the திருப்பதி முர்மு அவர்கள். ஓகேங்களா, ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா, 15th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவங்களை பற்றி என்னென்னலாம் பேசிக்காக இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரையபிள் உமன் எலெக்டட் அஸ் ஏ இந்தியா நியூ பிரசிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 64-year-old திருப்பதி முர்மு அவர்கள் ஹஸ் பீன் எலெக்டட் த கண்ட்ரி ஃபஸ்ட்டு ட்ரையபிள் உமன் பிரசிடென்ட். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் என்ற ட்ரையபிள் கேட்டகரின்னு கேட்பாங்க. அப்போ யூ மஸ்ட் டெல் 64-year-old ரெஸ்பெக்டட் திருமதி முர்மு அவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஹஸ் பீன் எலெக்டட் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ட்ரையபிள் உமன் பிரசிடென்ட் அவங்க. சரிங்களா, ஓகே, அவங்க என்டிஏ அப்படின்னாக்கா அந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லுவாங்க. அந்த டெல்லி சுற்றி அந்த இருக்கிற லீடருக்கெல்லாம் அவங்க கேண்டிடேட்டாக திருமதி முர்மு கிராஸ்டு த 50% மார்க் பை தி வின்னிங் வித் த ஹியூஜ் மார்ஜின் அகேன்ஸ்ட் த அப்போசிஷன் கேண்டிடேட் யஷ்வந்த் சின்ஹா. ஓகேங்களா, இவங்களை எதிர்கட்சியாக யார் வந்து தோற்கடிச்சாங்க 50% ஹியூஜ் மார்ஜின் ஓட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக யார் நின்னாங்க அப்படின்னா யஷ்வந்த் சின்ஹா. ஓகேங்களா, அவர்களை தோற்கடித்து அவங்க வந்து மேடம் அவர்கள், ரெஸ்பெக்டட் மேடம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஓகேங்களா, டோட்டல் எத்தனை வாக்கு, 3219 வேலிட் ஓட்ஸ் இருந்தது. ரெஸ்பெக்டட் மேடம் அவர்கள் வாங்கியது வந்து 2161 ஓட்ஸ். வைல் அப்போனா யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் 1058 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, டோட்டல் வந்து இவ்வளோ ஓட்டு இருந்தது. ரெஸ்பெக்டட் திருமதி முர்மு மேடம் அவர்கள் வில் டேக் ஓவர் அஸ் ஏ டேக் ஓவர் இல்லை, அது முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ரைட் நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் ஏ 5th பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா. வில் வராது. ஓகேங்களா, 5th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் அவர்களை பற்றிய ஹிஸ்ட்ரி, மேடமுடைய ஹிஸ்ட்ரி. ஓகே, நம்ம வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திருமதி முர்மு அவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஷீ இஸ் அ இன்ஸ்பயர்டு உமன், அகைன் ஐம் டெல்லிங் யூ. ஓகேங்களா,
Okay, elected as a 15th President of India, India first tribal president. ஓகேங்களா, இதுதான் highlighted. Why I am inspired so much? Because of this quality. ஓகேங்களா, this is the quality from the Santhal tribal. Santhal tribal என்றது ஆக்சுவலாக என்னன்னாக்கா, Santhal are the largest one, is the oldest tribe in India. Oldest பழமையான ஒரு tribals. ஓகேங்களா, அங்கே என்னன்னாக்கா எந்தெந்த ஏரியாவில் இந்த ட்ரைப்ஸ் இருக்குன்னாக்கா அஸ்ஸாமு, பீகார் ப்ளஸ் சண்டிகர், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால், இந்த ஏரியாவில் இந்த ட்ரைபல்ஸ் வந்து இருப்பாங்க. ஸ்பெஷலி சந்தல் ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய என்னன்னாக்கா அவங்க கிளியர்லி தே ஆர் லிவ் இன் தி ஃபாரஸ்ட். எஸ் அஃப்கோர்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய என்ன ஜாபாக இருக்குன்னாக்கா தே ப்ரொடியூஸ் த ஓன் ஃபுட்டு. ஓகேங்களா, அந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் இல்லையா, சப்சிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வாழ்வாதாரம் அதுக்கு என்னன்னாக்கா அவங்க அந்த ஃபாரஸ்ட்லேயே அவங்க வந்து தே ஆர் க்ராப் ஃபீல்ட் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து பயிர்களை வந்து விளைவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்டிங் அவங்களுக்கு தெரியும், ஸ்மால் அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ செரிகல்ச்சர்னால் என்னன்னாக்கா, செரிகல்ச்சர்னா பட்டுப்புழு வளர்த்தல், சில்க் சாரிலாம் தயாரிக்கிறாங்களா அந்த தொழிலும் அவங்க செய்வாங்க. அதுவும் இல்லாமல் தேன் எடுத்தல் அதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா, வாட் ஆர் த சோர்ஸ் இன்சைட் தி ஃபாரஸ்ட் தே வில் டூ. ஓகே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 52 62, அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். 52 62 வரைக்கும் நீங்கள் ஆர்டிக்கலை படிச்சிங்கனாக்கா அதில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் எப்படி இருக்கும், அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளோ வருஷம் அவங்க பண்ணனா, சரிங்களா, அதெல்லாம் வந்து எல்லா முறைப்படி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது எந்த பகுதியில் வரும்னா பகுதி 5ல் வரும். ஓகேங்களா, அபவுட் ஆர்டிகல் 52 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் that shall always be president of India is the head of the Indian state, the first citizen of India. தமிழில் வந்து குடியரசு தலைவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிம்பிள் ஆஃப் த சாலிட்டாரிட்டினா ஒற்றுமை, சாலிட்டாரிட்டி அவங்க வந்து அந்த சிம்பிளாக இருக்கணும். சாலிட்டாரிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். ஓகேங்களா, இதுவும் அவங்க இருப்பாங்க, இதனுடைய சிம்பிளாக அவங்க இருப்பாங்க. ஓகே, எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, elected by the electoral college of consisting MPs both house of the parliament and MLAs of the state of Delhi and Puducherry. ஓகேங்களா, இப்போது பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன் எப்படி நடக்கும்னாக்கா, தட் இஸ் நாட் டைரக்ட்லி, இட் இஸ் த இன்டைரக்ட்லி who's elected by the electoral college. Electoral collegeனா என்னது, consisting of the MPs for both house of the parliament and MLAs. ஓகேங்களா, MLAs வந்து தமிழ்நாட்டு மக்களால் செலக்ட் பண்ணப்படுறவங்க வந்து MLAs. MPs வந்து அங்கே பாராளுமன்றத்தில் போயிட்டு இந்தியா முழுவதும் எதனா புதுசாக வந்து ஸ்கீமோ இல்லை ஏதாச்சும் புதுசாக வந்து எதனா வந்து மாற்றம் கொண்டு வரணும்னா இவங்களால மட்டுமே முடியும். ஓகேங்களா, ஓகே, ஸோ யூனியன் டெரிட்டரி டெல்லி அண்ட் புதுச்சேரி MLAs ஆல்சோ, இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 54. ஓகேங்களா, ஓகே, அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ் 5 years from the date on which he or maybe she, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ரெஸ்பெக்டட் மேடம் அவர்களை பற்றி, ஸோ வி கேன் சே ஷி. ஓகே, திருமதி முர்மு அவர்களை பற்றி என்டர்ஸ் அப்பான் இஸ் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களுடைய டெர்மினல் காலம் வந்துட்டு 5 years வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னால் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள், லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். ஓகேங்களா, அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, த பிரசிடென்ட் சம்மனை அழைத்தல் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் த இயர், அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் குறைந்தபட்சம் வந்து ரெண்டு முறை, ஒரு வருஷத்தில் 2 முறை, ட்வைஸ்னா ஒரு வருஷத்தில் 2 முறை கூட்டணும் அந்த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை. அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்துட்டு ப்ரோஜஸ்னால் எதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அவங்க வந்துட்டு தள்ளி வைக்கவும் அவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை ஒத்தி வைத்தல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாராளுமன்றத்துலலாம் வந்து லைவாக காமிப்பாங்கள்ல, பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் லைவாக காமிப்பாங்கல்ல, மழையின் காரணமாக ஒத்தி வைத்தல், ரொம்ப அராஜகம் பண்ணாங்கன்னா அதன் காரணமாக ஒத்தி வைத்தல், வேறு எதனா பிரச்சனை அப்படின்னாக்கா ஒத்தி வைத்தல்னு சொல்லுவாங்களா, அது போல் ஒத்தி வைக்கிற அதிகாரமும் பிரசிடென்ட் அவர்களுக்கு இருக்கிறது. அண்ட் டிசால்வ் லோக்சபா, அதை கலைக்கிறதும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா, எவ்ரி பில், ஏதாச்சும் பில் இருந்துச்சுன்னா எவ்ரி பில் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட் மஸ்ட் ரிசீவ் தி பிரசிடென்ட் அசன்ட் and before it can become an act. அது ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அசன்ட்னா ஒப்புவித்தல், அவங்களுடைய பர்மிஷன் வேணும். அப்படியே நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட முடியாது. எவ்ரி பில் பாஸ்ட் பை
பார்லிமெண்ட் மஸ்ட் ரிசீவ் த பிரசிடென்ட் அசன்ட். பிரசிடென்ட் அசன்னா அவங்களுடைய கன்ஃபர்மேஷன் வேணும், ஒப்புவித்தல் வேணும். ஓகேங்களா, ஒப்புவித்தல் வேணும் பிஃபோர் இட் கேன் பி பிகம் ஏ ஆக்ட். அது ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எஸ்ன்னு சொன்னவங்க ஒழிய இது வந்து நடக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் ட்ரை. ஓகேங்களா, பியூர் சயின்ஸ் டீச்சர் அண்ட் இங்கிலீஷ் ஐ எம் டூயிங். இப்போ தான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன குறைகளோ அது கமெண்ட்டில் சொல்லி விட்டுடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பெட்டராக ஐ வில் டூ தட், பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகே, தட் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். ஓகே, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன்னா இருங்க, சிம்பிளாக வந்து சம்மரி வைஸ் சொல்லிடுறேன். கிவ் ஏ மினிட். அதுதான் இப்போ வந்து தமிழில் சொல்லணுன்னா என்னன்னாக்கா, அந்த தேர்தல் வந்து எப்படி நடக்கணும், பிரசிடென்ட் அவங்களுக்கு வந்து அந்த டெல்லி மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த எலக்ட்ரோரல் காலேஜ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார், ஆர்டிகல் 57 படி. அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்களோட டெலிவர் வந்து 5 years, அவங்க எப்போ ஜாயின் பண்ணுறாங்களோ ஆஃபீஸ் போகிறாங்களோ அதுலேருந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த குடியரசுத் தலைவர் என்றவங்க வந்து 2 முறையாவது இந்த நாடாளுமன்றத்தை கூட்டணும், அல்லது நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கலாம், அல்லது இந்த லோக்சபா இருக்குல்ல மக்களவை, லோக்சபான்றது மக்களவை கூட கலைக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும், அந்த பில் இருக்குது இல்லையா, இந்த மசோதா வந்து சட்டமாக மாற்றுவதற்கு முன்பு, ஆக்ட் இருக்கு இல்லையா, ஆக்ட்னா சட்டமாக, ஒரு சட்டமாக மாற்றுவதற்கு முன்பு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். அதுதான் இந்த குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வேண்டும். மேக்ஸிமம் ட்ரை. இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக் ப்ளீஸ் கமெண்ட் ஆன் இட். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 52 ஆர்டிகல் 2 62. ஓகேங்களா, பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, 52 ஆர்டிகல் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 52. இது 53 பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அவர்களுக்கு வந்து என்னென்ன வந்து பவர் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி. அண்ட் வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எப்படிலாம் எலெக்ட் பண்ணும், என்ன எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதா 53. 52, 53, 54. M is a manner of election. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்க எப்படி வச்சுக்கலாம், 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62. ஓகே, 52, 62 10 ஆர்டிகல்ஸ் பேசிக்காக பார்த்துடலாம். ஓகேங்களா, நம்ம 15th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்களை பற்றி, ரெஸ்பெக்டட் மேடமை பற்றி பார்க்க போகிறோம். முர்மு அவர்களை பற்றி திருமதி. அதுக்கு முன்னாடி பேசிக் கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் வந்து பெரிய வைட் ஏரியா, பட் இது ரிலேட்டடாக என்ன ஒரு 10 ஆர்டிகல்ஸ் அது மாதிரி பார்த்துட்டோம். சரிங்களா, அதுதான் M is a manner of election. மேனர்னால் எந்த வகையில் வந்து எலெக்ஷன் நடைபெறும் அதை பற்றி. T வந்து டேர்ம்ஸ் ஆஃப், 6 வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஐ திங்க் 5 years வரும். அவங்க எப்போ வந்து என்டர் ஆகுறாங்களோ ஆஃபீஸில், அதுலேருந்து 5 years அவங்களுடைய டேர்ம் வந்து முடிவடையும். ஓகேங்களா, டெர்மினல்னு சொல்லுவாங்க, அந்த 5 வருஷத்தோட முடிவடையும் அவங்களுக்கு. ரீஎலெக்ஷன், இஃப் தேர் இஸ் எனிதிங் இஸ் ஹேப்பன், ரீஎலெக்ஷன். ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். கண்டிஷன் ஆஃப் தி ஆஃபீஸ். ஓகேங்களா, ஓத் ஆஃப் பிரசிடென்ட், அவங்க இது அந்த பிரசிடென்ட் ஆகிட்ட பிறகு அவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது. ஓகேங்களா, ஓத் ஆஃப் பிரசிடென்ட். வைஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி சொல்கிறது. வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்கு அடுத்து இருப்பாங்களா, வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்கிறது. இம்பீச்மெண்ட், அதாவது எதனா இம்பீச்மெண்ட்னா குற்றம் எதனா இருக்குதா, குற்றம் சாட்டப்பட்டால் எதனா என்ன பண்ண முடியும், அதற்கான அவங்கள டிக்னிஃபைடாக வந்து குற்றம் சுமத்தப்பட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி. இம்பீச்மெண்ட்னா குற்றம். ஓகேங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது 52, 52 to 62 வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி மேனர் ஆஃப் தி எலெக்ஷனு, டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், ரீஎலெக்ஷன்ஸு, குவாலிஃபிகேஷனு, கண்டிஷன் ஆஃப் தி ஆஃபீஸ், ஓத் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே, ஆர்டிகல் 60 வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்துட்ருக்கோம். டெஃபினெட்லி யூ மஸ்ட் அவேர் ஆஃப் திஸ் ஆர்டிகல் ஸ்பெஷலி. ஓகேங்களா, அதாவது எவ்ரி பிரசிடென்ட், ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் அண்ட் எவ்ரி பர்சன் ஆக்டிங் அஸ் எ பிரசிடென்ட், அப்போ பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டவர்களும் அல்லது பர்சன் பிரசிடென்ட் இல்லாத சமயத்தில் யாரோ ஒருவர் வந்துட்டு அந்த தகுதிக்குரிய ஒருத்தர் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணும்போதும் அல்லது ஆர்னானது அல்லது டிஸ்சார்ஜிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட்,
டிஸ்சார்ஜிங்னா அவங்கள பணியை செய்வதற்காக குடியரசு பணிகளை நிறைவேற்றும் ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணணும்னாக்கா பிஃபோர் என்டரிங் அப்பான் இஸ் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி யார் சொன்னால் எவ்ரி பிரசிடென்ட் ஒன்று அண்டு அப்புறம் யார் பர்சன் ஆக்டிங் எஸ் ஏ பிரசிடென்ட் இவங்க இல்லாதப்ப பிரசிடெண்ட்டாக யாராவது ஆக்ட் பண்ண வருவாங்களோ அவங்கள. இன்னொன்று வந்து மூணாவது வந்து பணியை நிறைவேற்றுவதற்காக அவங்களுடைய இன்சார்ஜஸ் என்னென்ன இருக்குதோ பிரசிடென்ட் இல்லாதப்ப அவங்களோட பணியை நிறைவேற்றுவதற்காக வரவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பிஃபோர் என்டரிங் இஸ் ஆஃபீஸ் மேக் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸ்னா யார்? தலைமை நீதிபதி. சீஃப் ஜஸ்டிஸ்னா யார்? தலைமை நீதிபதி முன்னிலையில் அல்லது அவர் இல்லாத பட்சத்தில் இன் இஸ் ஆப்சன்ஸ். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தலைமை நீதிபதி, அவர் இல்லாத பட்சத்தில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, உச்ச நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக இருக்கிறவர் உச்ச நீதிமன்றத்தில். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம்னு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறவங்க முன்னாடி ஓத் அஃபர்மேஷன். ஓத்துன்னு அப்படின்னா உறுதிமொழி. ஓத்துனா என்னது? உறுதிமொழி. ஓகே, அந்த அஃபர்மேஷனாலும் அதே தான். அஃபர்மேஷனும் உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் தட் இஸ் ஸ்டே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா என்னென்ன தமிழ்ல சொல்லிடுறேன். கடவுளின் பெயரில் சத்தியம் செய்வேன். ஓகேங்களா, இந்தியாவின் அல்லது குடியரசுத் தலைவரின் பணியை நிறைவேற்றுவது மற்றும் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாக்கவும். ஓகேங்களா, இங்கே பாருங்க, அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அண்ட் லா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் அந்த பணியை நிறைவேற்றுறதுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐ வில் டிவோட் மை செல்ஃப், நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன். அண்ட் சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் தி பீப்புள் இன் இந்தியா, வெல்பீயிங் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தி இந்தியான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன ஓத் அஃபர்மேஷன் எடுத்துப்பாங்கன்னா குடியரசுத் தலைவரின் பணியை நிறைவேற்றுவதும் மற்றும் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாக்கவும், அந்த பாதுகாத்துட்டு மக்களின் சேவை நல்வாழ்வுக்காக. ஓகேங்களா, வெல்பீயிங் ஆஃப் தி பீப்புளுக்காக அவங்க வந்து அவங்களே அர்ப்பணிச்சிடுவாங்க. டிவோட்டினா அர்ப்பணித்தல். ஓகேங்களா, இப்போல்லாம் அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா காசு வச்சுட்ருக்கோங்க. செல்வாக்கு இன் டேர்ம்ஸ் வந்து வெல் பீயிங் இல்லை, பணம் வச்சுட்டு இருக்கோங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அரசியல்வாதியாக ஆயிடலான்ற இந்த இது எப்படி இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்ததுன்னு எனக்கு தெரியல. வந்துட்டு மக்களாக பேசி பார்க்கும்போது பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் தலைவராக ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய அநீதின்னு. நல்ல தலைவர்களை எப்படி இந்த பணம் இருக்கிறவங்க உருவாக்குவாங்கன்னு எனக்கும் தெரியல. நல்ல தலைவர்கள் பணம் இருக்கிறவங்க தான் நல்ல தலைவர்கள்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்குமே புரியல. மிடில் வித் டேர்ம் ஆயில் திஸ் டேர்ம். ஓகே, பட் ஓகே, டிவோட்டி ஃபுல்லாக அர்ப்பணிச்சு யார் வந்து சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இதான் ஆர்டிகல் 60 பற்றி சொல்கிறாங்க. சிம்பிளாக சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்களும் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறவங்களும் பிரசிடெண்ட்டுடைய பணியை செய்கிறவங்களும் என்ன பண்ணணும்னா அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க முன்னாடியோ இல்லது ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த கோர்ட் முன்னாடியும் அவங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும். என்னன்னாக்கா நான் வந்து கடவுளுக்கு மேலே சத்தியம் பண்ணி மக்களுக்காகவும் லா அண்டு கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்கும் மக்களுடைய பணிகளை நான் வந்து செய்யறதுக்காகவும் அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓட்டு ஒன்று எடுத்துக்கணும். ஆர்டிகல் 60 யார் முன்னாடின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் 1 மார்க்காக கேட்பாங்க. ஓகே, பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னது? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னா சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இடக்கூடமாக தான் இருக்கும். பிகாஸ் இது டச் ஸ்க்ரீனில் கை வச்சோன்னே போயிடும். ஸோ அப்படி தான் இருக்கும். யூ ஹேவ் டு வாட் இஸ் த கண்டென்ட் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா, பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கேன் டிசால்வ் த லோக்சபா, மக்களவையை கலைக்க கூட முடியும், லோக்சபாவை கலைக்க கூட முடியும், அந்த பவர் அவங்களுக்கு இருக்கு. பில்ஸ் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட் கேன் பிகம் எ லா ஆஃப்டர் த அசென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். அதாவது என்னன்னா நாடாளுமன்றத்தில். ஓகேங்களா, பார்லிமெண்ட்னா என்னது? நாடாளுமன்றம். பார்லிமெண்ட்னா தமிழ்ல நாடாளுமன்றம். அப்படி. ஓகேங்களா, நாடாளுமன்றத்தில் வந்துட்டு நிறைவேற்றப்படும் அந்த மசோதாக்கள்னா பில்ஸ் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாகும். இவங்க இந்த ரெஸ்பெக்டட் மேடம் அவங்க வந்துட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்க பிறகு தான் அந்த சட்டமே நிறைவேறும். ஓகேங்களா, கேன் நாமினேட் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபாவில் இருக்காங்க இல்லையா நம்மளுடைய பியூட்டிஃபுல் விமன்ஸ், ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க கேன் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா. ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்
எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்னா நிர்வாக அதிகாரங்கள். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிர்வாக அதிகாரங்கள். லெட் மீ சேஞ்ச் தி பென். நிர்வாக அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரங்கள். ஓகே, நிர்வாக அதிகாரங்கள். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்னா நிர்வாக அதிகாரங்கள். கேன் டெலிகேட் பவர்ஸ் டு ஸ்டேட் கவர்னர்ஸ். ஓகேங்களா, பிரதிநிதித்துவம். டெலிகேட்ஸ்னா என்னது? பிரதிநிதித்துவம். அந்த பவரை வந்து ஸ்டேட் கவர்னர்ஸ்க்கு கொடுக்கலாம். யார் இது ஸ்டேட் கவர்னர்ஸ்? மாநில ஆளுநர்கள். மாநில ஆளுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏதோ டெலிகேட்னா பவரை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த பவர் இருக்கு. நிர்வாக அதிகாரிகளுக்கு பவர் கொடுப்பாங்க. ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவர்ஸ்னா நீதித்துறை அதிகாரங்கள். ஜுடிஷியல் பவர்ஸ்னா என்னது? நீதித்துறை அதிகாரங்கள். நீதித்துறை அதிகாரங்கள். நீதித்துறை 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 அதிகாரங்கள். கேன் preserve, protect and defend the constitution and the law of the India per article 60. அது ஆர்டிகல் 60 வந்து நான் சொல்லிட்டேன். ஆர்டிகல் 6ன்றது ஒன்றும் இல்லை, பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்களும் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறவங்களும் ஆக்ட் பண்ணால் அவங்க பிரசிடெண்ட் வந்து தற்சமயத்தில் நியமிக்கப்படாத கட்டாயத்தில் வேற ஒருத்தவங்க வந்துட்டு அந்த பணியை எடுத்து செய்வதற்காகவும் அப்புறம் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறவங்களும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடியும் ப்ளஸ் சீனியர்ஸ் சுப்ரீம் கோர்ட் அஃபிஷியல் இருப்பாங்களே அவங்க முன்னாடி வந்து ஓத் அண்ட் ஆர் அஃபர்மேஷன் எடுத்துக்கணும். என்னன்னாக்கா, கடவுளின் பெயரால் நான் வந்து மக்களுக்காக நல்லது செய்வே வரேன். ஐ வில் டிவோட் மை செல்ஃப் ஃபார் தி பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அவங்களுடைய கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய லா அண்ட் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காகவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ இருக்கிற மாதிரி பணத்தை மட்டும் கொட்டி மட்டும் வரக்கூடாது. அந்த படத்தை அப்புறம் அந்த வந்துட்ட பிறகு அந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுன்றது மட்டுமே நோக்கமாக இருக்கும். சரிங்களா, ஓட்டு கொடுக்க ஓட்டை வந்துட்டு காசு கொடுக்குறாங்கனாவே ப்ளீஸ் டோன்ட் சூஸ் தட் கேண்டிடேட். அவங்க அதை எடுக்கிறதுக்காக உங்களை என்னென்ன பண்ண போகிறாங்களோ ப்ளீஸ் திங்க் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா, உங்களுக்காக வாய்ஸாக இருக்கிறவங்கள கண்டுபிடிங்க. உங்களை குரலை வந்து எங்கே போய் சேர்க்கணுமோ அவங்க போய் சேர்க்குறவங்ககிட்டையும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற படித்த மக்களை ப்ளீஸ் வில் யூ செலக்ட் த பீப்புள். ஓகேங்களா, பணம் கொடுக்குறவங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்கள் மனசுலேயே வரும். ஓகேங்களா, எல்லாமே உள் உணர்வு தானே, உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அதுதான். ஓகேங்களா, படித்த இளைஞர்களை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கான குரலாக எல்லாரும் இருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அப்பாயின்மெண்ட் பவர்ஸ், நியமன அதிகாரங்கள். ஓகேங்களா, நியமன அதிகாரங்கள். ஓகேங்களா, நியமன அப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது என்னன்னாக்கா, கேன் அப்பாயின்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஹை கோர்ட்ஸ். யூனியன் டெரிட்டரினா டெல்லி, என்னென்ன வரும்? டெல்லி, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் என்னென்ன அந்தமான் நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு யூனியன் டெரிட்டரியில். ஓகே, அடுத்து சிஎம் என்சிஆர்னா என்னென்னா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன். அந்த பகுதியை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அவங்க யூனியன் டெரிட்டரி. ஏன்னா அவங்க லீவ் பண்ணுறது டெல்லி தானே, அப்போ அதை சுற்றி இருக்கிற நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனை சுற்றி இருக்கிற லீடர்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆடிட்டர் ஜெனரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்களாம் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு எல்லா பவரும் மேடம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, மிலிட்ரி பவர்ஸ். ஓகேங்களா, கேன் டிக்ளேர் த வார் அண்ட் கன்க்ளூட் பீஸ். ஓகேங்களா, பிரதம மந்திரி. ஓகேங்களா, டிவைஸ் அண்ட் ஓகே மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்டர். ஓகே, பிரதம மந்திரி தலைமையான மத்திய மந்திரி இருக்காங்க இல்லையா, ஆலோசனை பேரில் போரை அறிவிக்கலாம், வாரு டிக்ளேர் பண்ணலாம், கன்க்ளூட் பீஸ், அட்வைஸ் ஆஃப் தி யூனியன் கவுன்சில் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, பிரதம மந்திரி தலைமையான மத்திய மந்திரி சபையில் இருப்பாங்கள்ல அவங்க பேரில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்கள்ல அவங்க தலைமை பேரில் போர் மற்றும் அவங்களுடைய போர் அல்லது சமாதானமாக பேசியும் கம் டு கன்க்ளூஷன் த பீஸுக்கும் வரலாம், இல்லை தான் போரும் அறிவிக்கலாம். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு இல்லையா. ஓகேங்களா, புல்வாமா அட்டாக் நிறைய இருக்குது, அது ஒரு சாப்டரே போகும். ஓகேங்களா, அது மாதிரி இது இருக்கும். சரிங்களா, ஓகே. இதெல்லாம் உங்களுடைய என்ன ஞாபகம் வச்சுங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா சட்டம் இயற்றும் அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா நிர்வாக அதிகாரம், ஜுடிஷியல் பவர்னா நீதித்துறை அதிகாரம், அப்பாயின்மெண்ட் பவர்ஸ்னால் வந்து இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு ஒன்று கேட்டகரி இருக்கும் இல்லையா, அதில் இவங்கெல்லாம் வருவாங்க. சீஃப் ஜஸ்டிஸு, ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரி ஹை கோர்ட்ஸ் எல்லாமே மேடம் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சேம் ஆஃப் த என்சிஆர். ஓகேங்களா, அந்த டெல்லி ரீஜனில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே மேடம் வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆடிட்டர் ஜெனரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மிலிட்ரி பவர்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா, எவ்ரி திங் பவர்ஃபுல். இவங்கள தான் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. என்டர்டெயின் பண்ணுறவங்களாம் சொல்ல மாட்டாங்க. என்டர்டெயின் வந்து தே ஆர் ஸ்லேவரி. இவங்க மாதிரி படித்த இன்னராக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கல்ல, பிரேவஸ்டாக இருக்காங்க இல்லையா, பேட்டிலிங் த விமன், அவங்க தான் இந்த சொசைட்டியை பில்ட் பண்ணுறவங்க. ப்ளீஸ் யூ ஹேவ் டு லைக் த மோஸ்ட் விமன் லைக் திஸ் ஒன்லி.
என்டர்டைன் பண்ணுறவங்களாம் வந்துட்டு அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், வேறு இந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். அவங்களாம் இந்த சமுதாயத்துக்காக என்ன கிழிக்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்க கோவத்தோட தான் சொல்கிறேன். வந்துட்டு பொம்மையாக இந்த சமுதாயம் சீரழிக்கிற யாருமே வந்துட்டு ஒன்றுமே, யார் இந்த சொசைட்டியை பில்ட் பண்ணுறான்னு பாருங்கள். இந்த சொசைட்டியை சீரமைக்கிறதுக்காக யார் அவங்க உங்களுக்கான வேலையை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். பொம்மைகள் எல்லாம் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு அந்த ஒரு சிங்கிளாக வந்து சொசைட்டியை பில்ட் பண்ணுறாங்கல்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேவஸ்ட் உமன், அதில் ஒன் ஆஃப் த பார்ட் இவங்க. ஓகேங்களா? Okay, she is the first tribal woman and second female president occupy the top constitutional post in the country. ஓகேங்களா? ஒரு சில ஃபீமேல் மட்டுமே டாப் பொசிஷன் வந்துட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபெமிலியர் விமன் அண்ட் இன்ஸ்பயர்டு விமன் ஆல்சோ. ஓகேங்களா? அது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். நோட் தி பிரதிபா தேவ்சிங் பட்டேல் அவர்கள் வந்துட்டு ஹேட் அச்சீவ்டு த டிஸ்டிங்னா யூனிக் ஃபீச்சர். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்கள வந்து நம்மளுக்கு தனியாக தெரிவாங்க, அது மாதிரி டிஸ்டிங்ஷன்ன்ற மீனிங். டிஸ்டிங்ஷன்னா யூனிக் பர்சனாலிட்டி. ஓகேங்களா? ஆஃப் தி பீயிங் த ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட். எப்படி கேட்பாங்கன்னா, ஹூ இஸ் தி ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஸ் எ ஃபீமேல்னு கேட்பாங்க. யூ ஹேவ் டு மென்ஷன் த ஹர் நேம். பிரதிபா, ரெஸ்பெக்டட் மேடம் பிரதிபா தேவ்ஷிக் பட்டேல் அப்படின்றவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. செகண்ட் மேடம், ரெஸ்பெக்டட் மேடம் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் உமன் ஆஃப் தி செகண்ட் ஃபீமேல் பிரசிடென்ட். ஓகேங்களா? அபவுட் திருமதி முர்மு அவர்களை பற்றி, ஷி வாஸ் born in 1958 in the district of the மயூர்பஞ்சி in ஒடிஷா. ஒடிஷாவில் இந்த மயூர்பஞ்சின்ற இடத்துல வந்து அவங்க she was born in 1958. She earned her bachelor degree in arts from the Ramadevi Women's College in Bhubaneswar. ஓகேங்களா? She served as a junior assistant in the irrigation and power department in the Odisha government. சரிங்களா? இதுதான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்.